மாமி யா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மன்னார் அன்பிளக் வெர்ஷன் அப்படின்னா சாங் ஹிட் ஆயிடுச்சு நம்ப வைக்கிறது. அப்படின்னு ஒன்று இருக்குதா? எஸ் எது வந்தாலும் கொஞ்சம் சோகம். இவங்க ரெண்டு பேரும் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா சாய் அபியன்கர். அவங்க என்ன பேசுனாங்கன்னா, அந்த கண்ணாடி போட்டிருக்க நபர் வந்து என்ன கேட்பாருன்னா, மாமே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு சந்தோஷ் நாராயணன் என்ன சொல்லுவார்னா, நாம இன்னைக்கு அன்பிளக்டு மன்னார் என்ன மன்னார் அந்த பாட்டு பாட போகிறோம். அதுக்கு அந்த கண்ணாடி போட்ட நபர் வந்து அன்பிளக்டுனா என்ன மாமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சந்தோஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாட்டு ஹிட் ஆகலைன்னா அது ஹிட் ஆகுற மாதிரி காமிக்கிறது தான் ஒரு அன்பிளக்டு. இது வந்து யாரை சொல்கிறாருன்னா சாய் அபியன்கரை. சந்தோஷ் நாராயணனுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சாய் அபியன்கர் வந்து ரொம்ப சின்ன ஏஜ், 21 வயசு தான் ஆகுது. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்பம் சாங்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஹிட் ஆகி தான் வந்திருக்காரு. ஓகேவா? சாய் அபியன்கர் அவருடைய ஸ்ட்ராங்கான ஆடியன்ஸ் வந்து யாருன்னா ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, எல்லாமே பார்த்தீங்கன்னா யங்கான பீப்புள், எல்லாமே பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ், அதுக்கப்புறம் யங்கான அடல்ட் பீப்புள். இப்போ ஜென்சி, ஜென் ஆல்ஃபா இவங்க ரெண்டு பேரும் கையிலையும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து இருக்கு. ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சாயோடைய பாட்டு வந்து இந்த ரெண்டு ஆடியன்ஸையும் பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு அண்ட் ரொம்ப பாப்புலராகவும் ஆயிட்டாரு. இதனால இன்ஸ்டாகிராம் அல்கோரித்தம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சாங்கை வைரலாக ஆயிடுச்சு. சந்தோஷம் தானே? அவருடைய சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா கோரியோகிராஃபி, டான்ஸ், கலர் கிரேடிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுனால அவர் பெரிய ஹிட் ஆகுறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கி வச்சுருக்கீங்க. அண்ட் ஏற்கனவே அவர் மேலே வந்து ஒரு குரூப் வந்து வெறுப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அப்படியே தீனி போட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு, மியூசிக்கல் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது தேவையில்லாத வேலை. ஒரு ரீசன் வந்து எனக்கு புரியுது. நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அண்ட் க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆனால் சாய் அபியன்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டைம் ஆகலை. அவர் ஃபாஸ்ட்டாகவே ஆகிட்டார். பட் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயம் புரியணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதுலேயே இருந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணி பாடி அதுலேயே நிறைய ப்ராக்டிக்ஸ் எடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ ஒரு உண்மையாக சொல்ல போனால் எனக்கே சாய் பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பிடிக்காது. ஆனால் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்து அதோடைய டான்ஸ்லாம் பார்த்துட்ட பிறகு எனக்கே அது பாட்டு வந்து கொஞ்சம் பிடிச்சி போய் நானே கேட்க ஆரம்பிக்கிறேன்.